தினமலர் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம்ங்க. நான் அஸ்ட்ரோ ராம்ஜி. இன்னைக்கு சனி வக்ர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோங்க. சனி வக்ர பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 27 ஆரம்பித்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 138 நாட்கள் வந்து நடக்க போகுதுங்க. இந்த சனி வக்ர பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்னலாம் நடக்க போகுது, என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் அப்பாடா அப்படின்னு சொல்லலாம், யார் யாரெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சினா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. என்ன அப்படின்னா, உங்கள் சனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. மீன ராசியிலேருந்து சூரியன் மாதம் ஒவ்வொரு பாக்ஸாக மாறிக்கிட்டே வருவார், ஒவ்வொரு ராசியாக மாறிக்கிட்டே வருவார். சனியிலேருந்து 5வது பாக்ஸில் போய் சூரியன் உட்காரும்போது சனி வக்ரம்ங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுங்க. எப்போ இது நிவர்த்தி ஆகும்னு கேட்டிங்கன்னா, 5வது பாக்ஸை சூரியன் மாதம் மாறிக்கிட்டு வருவார் இல்லைங்களா, 9வது வீட்டில் போய் உட்காரும்போது சனி வக்ர நிவர்த்தி அடைவாருங்க. கிட்டத்தட்ட 138 நாள் இது வருதுங்க. ஃபஸ்ட்டு எல்லாருமே நிறையா பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி அப்படின்னோடனே கோடியில் கொட்டும், வாழ்க்கை வந்து வேறு லெவலில் பிறன்றோம், நீங்கள் வந்து வாகான் ஆக போகிறீங்க, வாழ்க்கையே வேறு லெவலில் ஒவ்வொரு ராசிக்கு மாறப்போகுதுன்னெலாம் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. சனி வக்ர பயிற்சி அப்படிங்கும்போது பழசு நடந்து நின்ன விஷயங்கள், எதெல்லாம் பழசு நீங்கள் விட்டு வச்ச விஷயங்கள், கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து டேக் ஆஃப் ஆகி நடக்க ஆரம்பிக்குங்க. புதுசாக ஒன்றும் பெருசாக பிரச்சனைலாம் பண்ண மாட்டார். ஒரு சில பேருக்கு இருக்கிற பிரச்சனைகளை குறைப்பார், ஒரு சில பேருக்கு நீங்கள் பண்ண கர்மாவுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரெஷர்களை கொடுப்பாருங்க. எந்தெந்த ராசிக்கு என்னங்கிறது பார்ப்போங்க. இதில் முதல்ல வருது மேஷராசிங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த மார்ச் 2025 ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ சனி உங்களோட 12ஆம் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறாரு, அதாவது மீனமனையில் உட்காந்துருக்கிறாருங்க. 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம், உங்கள் தூக்கத்தை பற்றி சொல்கிறது, வெளிநாடை பற்றி சொல்கிறது, அலைச்சலை பற்றி சொல்கிறது, ஆன்மீகம் பற்றி சொல்கிறது, தனிமையை பற்றி சொல்கிறது, இதை பற்றி பேசக்கூடிய இடத்துல சனி உட்காந்துருக்கும்போது இந்த சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே பிரச்சனைகளை கடந்த 25லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாருங்க. மெயினாக நிறைய பேருக்கு வந்து வேலை விஷயமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுறது, வெளிநாடு போகிறது, இல்லை வெளிநாடு போகிறதுல பிரச்சனைகள் வருது, செலவு நீங்கள் கையில் 1000 ரூபா சம்பாதிச்சாலும் கோடியில் சம்பாதிச்சாலும் அதை விட எக்ஸ்ட்ரா பணம் உங்களுக்கு எப்பயுமே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரியான ப்ரெஷரை சனி பகவான் கொடுத்துருப்பாரு. அங்கேருந்து எங்கே பார்க்குறாருன்னா உங்கள் 2வது வீட்டை பார்க்குறாரு. 2வது வீடுங்க தன குடும்ப வாக்குஸ்தானம், வருமானத்தை தடைப்படுத்தி விட்டுருப்பார், நீங்கள் கொடுத்த வாக்குகளை தடை கொடுத்து வச்சுருப்பார், குடும்பத்துள்ள பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு, ஏதோ ஒரு விஷயமா குடும்பத்தை விட்டு பிரியறதோ இல்லை உங்கள் வார்த்தைகளால் குடும்பத்தை விட்டு மனஸ்தாபம் வருதோ இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாருங்க. அங்கேருந்து எங்கே பார்க்குறாருன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குறாரு, தன்னுடைய 7ஆம் பார்வையாக. 6ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. நிறையா பேருக்கு வேலையை ரொம்ப தேட விட்டுருப்பார், தேவையில்லாத வம்பு வழக்கில் சிக்க விட்டுருப்பாருங்க, உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு, சின்ன சின்ன விபத்துகளை கூட நிறையா பேர் கொடுத்துருக்கிறது, ஒரு சில பேருக்கு கத்தி வைக்க கூட வச்சுருப்பாருங்க. அங்கேருந்து சனி பகவான் உங்களோட 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. 9ஆம் வீடு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானத்தை பற்றி சொல்லுவாங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம்னா கிஃப்ட்டு அதெல்லாம் கிடைக்காமல் இருக்கிறது, ஹையர் ஸ்டடீஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் பிளாக் ஆகி நிற்கிறது, வெளிநாடு ட்ராவல் எல்லாம் பிளாக் ஆகி நிற்கிறது, இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாருங்க. இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி இந்த 138 நாட்கள் இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லலாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் செலவு பண்ணக்கூடிய செலவுகள் அப்படியே தான் இருக்கும், அது சுப செலவுகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு மருத்துவ செலவாகவோ வெட்டி செலவாகவோ இல்லாமல் சுப செலவாக நிறையா பேர் வந்து வீடு வாங்கலாம், மனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கு செலவு பண்ணி ஸ்டக்காகி நின்றவங்களுக்குனா வெளிநாடு போகிறதுக்கான அந்த வாய்ப்புக்கான பேஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நகைகள் வாங்குவீங்க, ஏன்னா குரு வீட்டில் உட்காந்துருக்கிறது நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. வண்டி வாகனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் வருமானம் தடைப்பட்டு இருந்த வருமானம்லாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒழுங்காக வர ஆரம்பிக்கும். பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டக்காகி இருந்ததுன்னா புது கஸ்டமர்ஸ் வருவாங்க, புது அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் உங்களோட பேச்சை மதித்து கேட்க ஆரம்பிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிரச்சனைகளால் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை நிமித்தமாக கூட ஒரு சில பேர் பிரிஞ்சிருக்கலாம், அவங்களாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. புது வரவு குடும்பத்துள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது வரவு மீன்ஸ் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகலாம், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் வரலாம், இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களோட 6ஆம் இடத்தை தன்னோட 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறாருங்க.
தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் குறையுங்க. மறைமுக எதிரிகள்லாம் உங்கள பார்த்து தெறிச்சு ஓடுவாங்க. இந்த 138 நாட்கள் நீங்க ஆஃபீஸ்ல மறைமுக எதிரிகளால எக்கச்சக்க பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்களோட தொந்தரவு எல்லாமே குறையுங்க. வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. வெளிநாட்டு விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த 138 நாள்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெறைய பேருக்கு விசால ப்ராப்ளம் இருந்திருக்கும். வெளிநாடு போறதுல ஸ்டக் ஆயிருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது ஃப்ளோ கிடைக்க ஆரம்பிக்குங்க. அப்பாவோட உடல்நிலையில எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அப்பாவோட வார்த்தைக்கு மரியாதை குடுங்க. அப்பா மட்டும் இல்லங்க, 9ஆம் இடம்ங்க குரு ஸ்தானத்தில இருக்கக்கூடியவங்களையும் சேர்த்து தான் சொல்றோங்க. அவங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு குடுத்தீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்த குடுக்குங்க. என்ன ரீசன்னா, உச்சம் பெற்ற குரு வந்து சனிய தன்னோட 9ஆம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சி நெறைய பாசிட்டிவான விஷயங்கள குடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. தடைகளையும், தாமதத்தையும் தடுத்து உங்கள நல்வழிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள இந்த சனி பகவான் குடுக்க போறாருங்க. அதே மாரி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு ஸ்டக் ஆகி இருந்தவங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வரும். இந்த டயத்த ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. மேஷராசிக்காரங்க இந்த வக்கர பயிற்சியை சூப்பரா யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, முக்கியமா நீங்க போக வேண்டிய கோவில் வந்து திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் கோவிலுங்க. அங்க உங்க நட்சத்திர நாள் அன்னைக்கோ, ஒரு சனிக்கிழமை அன்னைக்கோ போய், சனி பகவானுக்கு உங்க பேர்ல ஆத்மார்த்தமான ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க. இல்ல நார்மலா ஒரு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. சன்னதிய 9 தரம் சுத்தி வாங்க. சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்த 108 தரம் முடிஞ்சா சொல்லுங்க. என்னால அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது சார் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பழங்கால சிவன் கோவில் ஒண்ண சூஸ் பண்ணி, அந்த கோயில்ல இருக்க சிவனுக்கு ஒரு அபிஷேகத்த பண்ணிட்டு, சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஆத்மார்த்த மனசோட போடணுங்க. சும்மா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு கோயில போய் சும்மா சுத்தி பார்த்துட்டு, ஃபோன்ல வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அப்டேட் பண்றது அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. ஆத்மார்த்தமா போய் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா சனி பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள மாத்தி குடுப்பாருங்க.